நீ இப்ப தப்பு பண்ணிட்ட, இப்ப எப்படி இருக்கும்னு சொல்றாரு. 3 காரியங்கள். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா இருந்த பூமி நீ செய்த பாவத்தின் நிமித்தமா சபிக்கப்பட்டாயிருச்சு. முதல் காரியம். 2, உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நல்ல அழகா செடி பூக்கள் இதெல்லாம் முளைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அது கூடயே என்ன வருதுன்னா, முள்ளு குறுக்கு முளைக்கிறது. அதெல்லாம் நீ வெட்டணும். அடுத்து 3வது பாருங்க, உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இவ்வளவு வேர்வை நல்லதுதான். வேர்வை வரட்டும், சரீரத்துல இருந்து வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வேர்வை சிந்தி பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த மனுஷன் ஒரு காரியத்தை அடைகிறான் பாருங்க, அதுதான். அது என்ன ஆயிடுச்சு, பாவத்து நிமித்தமா வந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துச்சு. லூக்கா 22:44 அந்த சாபத்தை இயேசு முறித்தார். மனுஷன் நெத்த வேர்வி சிந்தி சம்பாதிச்சு இந்த சபிக்கப்பட்ட பூமியில வாழணுன்ற அந்த காரியத்தை மாற்றுகிறதற்காக தான் இயேசு அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வை இரத்தமாக தரையில விழுந்தது. ஏன்? உங்க வேர்வை சிந்தி இனிமேல் நீங்கள் ஆசீர்வாதம் அடைய போவது கிடையாது. கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுவோமா, இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு ஆசீர்வாதம். திரும்பி சொல்லும், இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் பயம், திகிலு, பாரம், தனிமை, மனக்கவலை, மனபாரம், மன கஷ்டம் வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு இந்த பூமியிலே கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஜெபம் பண்றப்போ பிதாவானவர் எல்லா பாரத்தையும், என் மன கஷ்டத்தையும், என் பாரத்தையும், கவலையும், என் வெறுமையும், என் இல்லாம எல்லாவற்றையும் கடந்து போகக்கூடிய கடினமான வாழ்க்கை. அதாவது சிலர் காசு இல்லாம கூட வாழ்ந்துருவாங்க. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு ஒரு இட்லியை சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். ஆனா அந்த மன கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாது. வீடே இல்லைன்னா கூட சரி அப்படியே அங்கங்க போயிட்டு அப்படியே ஏதோ பண்ணிடலாம். ஆனா இந்த மன கஷ்டம் அதை தாங்கவே முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் மன கஷ்டப்படக்கூடாது, பாரம் அடையக்கூடாது. ஏன் அடையக்கூடாது? கல்வாரி சிலுவை போவதற்கு முன்பாக இயேசு எனக்காக அந்த வியர்வை இரத்தமாக பூமியிலே சிந்தப்பட்டது. அப்போ வேர்வை சிந்தி அப்பம் புசிப்பாய். அது எல்லாம் அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கல்வாரி சிலுவையோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அப்பம் புசிக்க போறதில்ல, சந்தோஷமா நான் அப்பம் புசிப்பேன்.